Hello everyone, welcome to Google Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binanceல வந்து ஃப்ரீயா மணி earn பண்ற ஒரு மெத்தட் தான் சொல்ல போறேன். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நான் போட்டுருக்கேன். இருந்தாலும் ஆன்சர்ஸோட வந்து இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து Binanceன்னு சொன்னா என்னன்னு சொல்லி தெரியாது. சோ அதுக்கான வீடியோஸ் வந்து Google Techல Binance earning ன்னு சொல்லி தனி ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. சோ அத வந்து செக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அது ரிலேட்டடான full knowledge வந்து எடுக்கலாம். Binance வந்து எப்படி அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்றது, அதுல போயிட்டு என்ன மாதிரி டாலர்ஸ் வந்து பை பண்றது, இருக்கிற டாலர்ஸ் வந்து எப்படி வந்து செல் பண்றது, Binanceல வந்து ஒரு ஐடி கார்டை எப்படி வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து வெரிஃபை பண்றது. அது மட்டும் இல்லாம நீங்க ஃப்ரீயா எப்படி வந்து earn பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணி earn பண்ற மெத்தட் எல்லாமே வந்து அந்த பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு. சோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து ஃப்ரீயா earn பண்ற ஒரு மெத்தட் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தட் தான். இருந்தாலும் சேனலுக்கு வந்து புதுசா வரவங்களுக்காக இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட Binance ஓபன் பண்ணாதம் இது வந்து ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வந்து நிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி இல்லைன்னு சொன்னா Google Play Storeல போயிட்டு அப்டேட் பண்ணுங்க. இப்போ வந்து என்னோட Binance ஓபன் பண்ணியாச்சு. மேலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹோம் பேஜ்ல வந்து டாப்ல Binance லோகோ வந்து முதல் இருக்கும். இப்போ வந்து Binance வந்து அப்டேட். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மெனுக்கு வந்து 3 பார் இருக்கு. இதுல வந்து நீங்க டச் பண்ணி இந்த இடத்துல வந்து பாருங்க நான் ஷார்ட்கட்ல வந்து learn and earn ஆப்ஷனை வந்து விட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வராது. சோ இப்போ வந்து பாருங்க more services இத வந்து கிளிக் பண்ணி மேலே வந்து சர்ச்ல learn and earn இந்த மாதிரி நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். சோ இத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து பாருங்க all ன்னு சொல்லி இருக்கு. அதுல வந்து கிளிக் பண்ணி ongoing activities அத வந்து நீங்க செலக்ட் பண்ணதும் என்னென்ன இப்போ வந்து ongoingல வந்து போயிட்டு இருக்கோ அத வந்து ஷோ பண்ணும். சோ இப்போ வந்து இருக்குது வந்து ongoingல வந்து ஆக்டிவா இருக்குது ஒரே ஒரு டாஸ்க். அதாவது ஒரே ஒரு காயின் வந்து தராங்க. அதுவும் வந்து ஃப்ரீயா 1 ACE இந்த டோக்கன் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா வந்து கிடைக்குது. இருக்கிற குயிஸை வந்து கம்ப்ளீட் பண்ணா. சோ இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து Google Techல இருக்கிற டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்திருக்கிறேன். சேனலோட லிங்க் வந்து இதே வீடியோக்குள்ள வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. இல்லன்னு சொன்னா நீங்க வந்து டெலிகிராம்ல போயிட்டு Google Tech official அந்த மாதிரி சர்ச் பண்ணாலும் Google Techோட official சேனல் வந்து வரும். சோ அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டு இருக்கிற கேள்விகளுக்கான ஆன்சர்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகே. இப்போ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்டார்ட் லேர்னிங் இத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் குயிஸ் இந்த மாதிரி தான் வரும். சோ நீங்க வந்து அத வந்து உடனே வந்து கிளிக் பண்ணாம கீழ வந்து பாருங்க ஒரு arrow வந்து இருக்கு. இதுல வந்து நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். இத வந்து கிளிக் பண்ணுங்க. திரும்பவும் வந்து அதே arrow வந்து கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான கேள்வி வந்து ஸ்டார்ட் ஆகும். நார்மலா 10 கேள்வி 8 கேள்வி அந்த மாதிரி வந்து தருவாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 11 கேள்வி வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஒவ்வொரு கேள்விகளுக்கும் வந்து 4 ஆன்சர்ஸ் படி வந்து தந்திருக்கு. சோ இதுக்கான சரியான ஆன்சர்ஸ் வந்து எங்களோட டெலிகிராம் சேனல்ல வந்து இருக்கு. நீங்க வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 11 கேள்வியில முதலாவது கேள்விக்கான ஆன்சர் வந்து B ன்னு சொல்லி இருக்கு. ரிசோர்ஸ் மேனேஜ்மென்ட் அண்ட் பேஸ் பில்டிங். இத வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து சப்மிட் வந்து கொடுத்ததும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பட்டன் வந்து எனேபிள் ஆகும். அத வந்து கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து செகண்ட் क्वेश्चन வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 11 கேள்விக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. 11வது கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணி முடிச்சதும் சப்மிட் வந்து கொடுப்பீங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வியூ ரிசல்ட்ஸ் பட்டன் வந்து எனேபிள் ஆகும். அதையும் வந்து நீங்க கிளிக் பண்ணதும் உங்களுக்கு குவிஸ் கம்ப்ளீட்டட் இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விசிபிள் ஆகும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 48 ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கான ரிவார்ட் வந்து ரிசீவ் ஆகும். சோ உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகுற ரிவார்டை வந்து நீங்க எங்க செக் பண்ணணும்னு சொல்லி கேட்டா Binanceல ஹோம் பேஜ்ல வந்துட்டு இதுல பாருங்க அசெட்ஸ் ன்னு சொல்லி இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணுவீங்க. மேலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டிஃபால்ட்டா எல்லாருக்குமே வந்து overview வந்து நிக்கும். கடைசியா வந்து பாருங்க earn ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து இந்த earn வந்து இரண்டாவது மூன்றாவதா வந்து நிக்கலாம். சோ earn வந்து நீங்க கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணிட்டு எங்க வந்து செக் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த A100 coin வந்து உங்களுக்கு ரிவார்டா கிடைக்கிறத வந்து நீங்க செக் பண்ணலாம். சோ ஆல்ரெடி நாங்க வந்து கம்ப்ளீட் பண்ண டாஸ்க்குக்கான ரிவார்ட் வந்து இங்க வந்து கிடைச்சிருக்கு. நிறைய பேர் வந்து பாப்பீங்க. டூ ஹோல்டிங் ன்னு சொல்லி இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா learn and earnல வந்து earn பண்ண coins. கடைசியா வந்து நாங்க solvi coin மற்றது வந்து bananas 31 இந்த coin வந்து earn பண்ணிருந்தோம். சோ இன்னொரு 48 hours கழிச்சு உங்களுக்கு வந்து A coin வந்து ரிசீவ் ஆகும். சோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா டெலிகிராம் சேனல்ல இருக்கு. ஃபுல்லா வந்து செக் பண்ணுங்க.
குயிக்காக வந்து இந்த குயிஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். என்னென்னு சொன்னால் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் சில நாளில் வந்து எண்ட் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து எவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறோம். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.